மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். என் அன்பு தெய்வச்சனமே, நம் ஒவ்வொருவருடைய ஜீவனம் ஆண்டவருடைய பார்வையிலே அருமையாய் இருந்தபடினால் இன்றைக்கு கிருபையாய் தேவ சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி தேவனால் அழைக்கப்பட்டு இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். கடந்த வாரம் தேவனுடைய ஆவியானவர் நம்மோடு கூட தெளிவாய் பேசினார். ஞானம் என்றால் என்ன? கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வார்த்தையை அறிந்து உணர்ந்து கீழ்ப்படிவதுதான் ஞானம் என்று சொல்லி பார்த்தோம். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமாய் இருக்கிறோம். இந்த வார்த்தைக்கு பயந்து இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது பரலோகம் உங்களை ஞானமுள்ள ஜாதி என்று சொல்லி அழைக்கிறதா இருக்கிறது. தொடர்ந்து இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 9வது வார்த்தை. கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. ஞானமுள்ளவன் உம்முடைய நாமத்தை மதிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம். இது கடைசி நாட்களாயிருக்கிறது. தீர்க்கதரிசிகள் மூலமாக, தேவ ஊழியர்கள் மூலமாக கடைசி நாட்களின் எச்சரிப்பின் செய்தியானது நமக்கு அதிகமாய் கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அதன் அடிமனுடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிற காரியம் என்னவென்றால், பரத்திலிருந்து கர்த்தருடைய சத்தம் உண்டாகிறதா இருக்கிறது. பரத்திலிருந்து தேவன் தம்முடைய வார்த்தையை தம்முடைய ஜனத்திற்கு அனுப்புகிறவராயிருக்கிறார். ஞானமுள்ளவன், புத்தி உள்ளவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். இது ஒரு மனுஷனுடைய சத்தம் அல்ல. இந்த சத்தத்துல ஒரு ஜீவன் இருக்கிறது. இந்த சத்தத்துல ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த சத்தத்துல ஒரு பயங்கரமான கிரியை இருக்கிறது. இந்த சத்தத்திற்கு நான் பயப்பட வேண்டும். ஞானமுள்ளவன் கர்த்தருடைய சத்தத்தை மதிப்பான் என்று சொல்லி பார்க்கிறோம் அல்லவா? ஏனோ தானோ என்று சொல்லி மதியினமுள்ளவனாய் என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திவிடக் கூடாது என்று சொல்லி, பிரியமானவர்களே, கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அந்த சத்தத்தை உணர்ந்து அந்த சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்களுடைய வாழ்க்கை பாணியை நீங்கள் மாற்றிக்கொள்ளுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், பரலோகம் உங்களை பார்த்து இவர்கள் தான் ஞானமுள்ளவர்கள் என்று சொல்லி சாட்சி கொடுக்கிறதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா! இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஞானமுள்ளவர்களாய் மாற்றும்படி விரும்புகிறார். இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்டும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 12வது வார்த்தை சொல்லுகிறது, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவன் தரும். ஹல்லேலூயா! ஞானம் கேடகமாய் இருக்கிறது. திரவியமும் என்று சொல்லும் பொழுது அது ஐஸ்வர்யத்தை குறிக்கிறதாய் இருக்கிறது. சாலமோன் ஞானி அருமையாய் சொல்லுகிறார், ஞானம் ஒரு பக்கம் கேடகமாய் இருக்கிறது, ஐஸ்வர்யமும் ஒரு பக்கம் கேடகமாய் இருக்கிறது. ஆனால் ஞானத்துல ஒரு விசேஷம் காணப்படுகிறது. அது என்ன விசேஷம்? ஞானத்தை உடையவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஜீவனை அது பாதுகாத்து கொள்ளுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர்களுடைய வாழ்க்கையை அது காப்பாற்றுகிறதா இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை அது சாட்சி உள்ளதாய் மாற்றுகிறதா இருக்கிறது. வெற்றி நிறைந்த வாழ்க்கையை ஞானம் என்பது கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. அந்த ஞானமானது தேவ பிள்ளைகளுக்குள்ள நிரந்தரமாய் தங்கி அவர்களுடைய ஜீவனை காப்பாற்றுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா! இன்றைக்கு அநேகர் ஞானத்தை தள்ளிவிட்டு தற்காலிகமாக தங்களுக்கு பெருமையை சேர்க்கிற, தற்காலிகமாக தங்களுக்கு மதிப்பை கொடுக்கிற திரவியத்தை, ஐஸ்வர்யத்தை தேடி போகிறவர்களாய் இருக்கிறார்கள்.
ஒரு சில வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய அன்பு கணவர் வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது டெல்லி பட்டணத்துக்கு கடந்து போயிருந்தார். அங்கே ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷனை பார்த்தார். மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மனுஷன், அதிகமாய் வியாபாரம் செய்து கோடி கோடியாய் பணம் சம்பாதித்த ஒரு மனுஷன். அவருடைய அறையிலே என்னுடைய கணவர் போய் வியாபாரம் செய்யும்படி அமர்ந்திருக்கும் பொழுது அவருடைய அறையிலே இருந்த பீரோக்கள் எல்லாம் பணத்தினால் நிறைந்ததா இருந்தது. என்னுடைய கணவனுடைய இருதயத்துல ஒரு காரியம் தோன்றினது. எவ்வளவு பணம் இருக்கிறது, இவருக்குள்ள எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், இந்த ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் இவருக்கு எவ்வளவு கனம் இருக்கிறது, எவ்வளவு மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துல எண்ணிக்கொண்டு இருக்கும் பொழுதே என்னுடைய கணவனுடைய இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், அவரோடு கூட என்னை குறித்து பேசு, கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேசு, ஞானம் என்றால் என்ன என்று சொல்லி அந்த ஞானம்தான் இந்த மனுஷனுக்கு நிரந்தரமான பாதுகாப்பையும் நிரந்தரமான மதிப்பையும் சமாதானத்தையும் கொடுக்க முடியும் என்று சொல்லி என்று சொன்னார். என்னுடைய கணவர் மிகுந்த தயக்கத்தோடு கூட அந்த ஐஸ்வர்யவானோடு கூட பேச தொடங்கினார். கர்த்தருடைய வார்த்தையை குறித்து பேச தொடங்கின உடனே அந்த ஐஸ்வர்யவான் தன்னுடைய பிரமாண்டமான சேரை விட்டு எழும்பினார், ஓடி வந்தார். ஓடி வந்தது மாத்திரமல்ல, என்னுடைய கணவருடைய கரங்களை பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழத் தொடங்கினார். பிரியமானவர்களே, தன்னுடைய கால்களை அப்படியே தூக்கி காண்பித்தார். காலில் இருந்து சீல் தண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அவர் சொன்னார், உலகத்தில் இருக்கிற அநேக பிரசித்தி பெற்ற டாக்டர் இடத்துல நான் வைத்தியம் செய்யும்படி கடந்து போய்விட்டேன், ஒருவராலும் இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியவில்லை. இந்த வியாதி ஒரு கொடுமை, அது ஒரு பக்கம் என்னை வாட்டி கொண்டிருக்கிறது, மறுபக்கம் நான் நேசித்த என்னுடைய அன்பு மனைவி என்னை விட்டு பிரிந்து போய்விட்டால், இந்த அலமாரியில இருக்கிற பணமோ, இந்த டெல்லி பட்டணத்துல இருக்கிற எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆஸ்தியோ அந்தஸ்தோ எனக்கு பாதுகாப்பு கொடுக்கல, என்னை காப்பாற்றல, எனக்கு ஜீவனை கொடுக்கல, எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த இயேசு எனக்கு வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கணவருடைய கரத்தை பிடித்து அழுது கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, மாயான உலகத்துக்கு பின்பதாக ஓடிப்போன நாட்களுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளுக்கு தேவ சத்தத்திற்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு பாதுகாப்பை மாத்திரம் கொடுக்கிறதல்ல, உங்களுடைய ஜீவனையும் காப்பாற்றி அநேகருக்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்தை சாட்சி உள்ளதாய் நிறுத்துவதற்கு உண்மையுள்ளதாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை காண்பித்து நான் உங்களுக்காக இந்த நாளிலே விசேஷித்த விதமாய் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் நமக்கு தீர்க்க தரிசனமாக தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிறவர்களுக்கு பரலோக ராஜ்யம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறதாய் இருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய ஆசையெல்லாம் அவருடைய சத்தத்திற்கு நடுங்குகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும்படி தங்களை அர்ப்பணிக்கிறவர்களை இந்த நாட்களிலே விசேஷித்த விதமாய் கனப்படுத்தும்படி விரும்புகிறார். என் அன்பு தேவ ஜனமே, இத்தனை நாட்கள் நீங்கள் வெட்கப்பட்டு நிந்தனைக்குட்படுத்தப்பட்டு அநேகரால் தூஷிக்கப்பட்டு வேடிக்கை பொருளாய் நின்ற நாட்களுக்கு தேவன் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த நாளிலே இந்த தேவ ஞானம் எனக்கு வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் பயந்து கீழ்ப்படிவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் குடும்பமாக உங்களை தேவ சமூகத்துல தாழ்த்தும் பொழுது பிதாவாகிய தேவன் வைராக்கியம் உள்ளவராய் புறப்பட்டு வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை கனப்படுத்தும்படி விரும்புகிறார். இந்த சத்தத்திற்கு உங்க இருதயத்தை நீங்கள் திறந்து கொடுங்கள். ஏகோபித்து கண்களை மூடி ஒருமனப்பட்டவர்களாய் நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஒரு விசேஷித்த வல்லமையும் மகிமையும் புறப்பட்டு வந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறது. எங்கள் அன்பு பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவனே, ஒரே குடும்பத்தின் பிள்ளைகளாக ஒருமனப்பட்டவர்களாக
தேவ சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். ஐஸ்வர்யத்தை நம்பி, பணத்தை நம்பி, பதவியை நம்பி போன நாட்களுக்கெல்லாம் ஆண்டவரே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளவீராக. ஐஸ்வர்யமோ பணமோ பதவியோ இவர்களுக்கு வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஆனால் இவர்களுடைய கரங்களிலே இவர்களுக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவர்களாய் இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேதத்தை அசட்டை பண்ணின நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து பயத்துடன் நடுக்கத்துடன் கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து ஒரு வசனத்தை மனப்பாடம் செய்து அந்த ஒரு வசனத்தை நாள் முழுவதுமாய் தியானம் செய்து வார்த்தையில இருக்கிற ஜீவனினால், வார்த்தையில இருக்கிற வல்லமையினால் இவர்கள் ஒவ்வொருவரும் நிரப்பப்பட்டு ராஜா இவர்களுடைய வாழ்க்கையானது மறு மலர்ச்சி அடைவதற்கு கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வைராக்கியத்தை ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளாக இப்பொழுது நீர் ஊற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, ஊற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இனி இவர்கள் குடும்பமாய் வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் இவர்களை நீர் மாற்றுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐஸ்வர்யத்தை நம்பியிருந்த நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துள்ளவீராக. கர்த்தருடைய வசனத்திற்கு நடுங்குகிற இவர்கள் ஒவ்வொருவரையும் அப்பா கனப்படுத்தும்படி கர்த்தருடைய ஆவியானவர் தீவிரமாய் இவர்களுக்குள்ளாக இப்பொழுது நீர் இறங்கி வந்திருக்கிறபடியினால் உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. அன்பின் பரலோக பிதாவே, நீர் அப்படியே இதை செய்து விட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்தது நாள் முழுவதுமாய் கர்த்தருடைய ஆவியானவர்களை கரம் பிடித்து நடத்துவீராக. உம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்கிற பிள்ளைகளாக இவர்களை மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரிகோணமலையில் எழுப்புதல் கூட்டங்கள் நடத்த வருகிறார்கள். உலகெங்கும் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரன் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் கடந்த நாட்களில் கண்டி, வவுனியா, யாழ் நகரில் வல்லமையான படைமகிழ்ச்சி கூட்டங்களை நடத்தி அநேகரை தேவ ராஜ்யத்திற்கு நடத்தி இருக்கிறார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0094-762626 009198403035. Finding the Lost Mission. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் தமிழகத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இடங்களில் மிஷனரி திருச்சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி வருகிறோம். மேலும் ஒரிசா மாநிலத்தில் நவரங்பூர் மற்றும் கந்தமார் ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக ஆதிவாசி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களின் சொந்த வேதாகம கல்லூரியில் சேர்த்து பயிற்றுவித்து அவர்களுடைய சொந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறோம். அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சபையில்லாத இடங்களில் திருச்சபைகள் எழுப்பப்பட்டும் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் மதுரை மாவட்டத்திலும் சுமார் 107 கிராமங்களில் உள்ள 10,000 பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தும் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நடத்தி வரும் இந்த அன்பான ஊழியங்களை உங்கள் ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி இதை ஆதரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் 3/660 சிதம்பரம் நகர், சாத்தூர் 3, தென்னிந்தியா. செல்போன் 9443740802 9442161736. இமெயில் raj777india@yahoo.co.in. Our website
www.holyspiritministries.in